பிரம்ம முகூர்த்தத்துல விளக்கு ஏத்துறது. வீடுகள்ல நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆனா ஐயோ இதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்கே, நம்மளால முடியுமா அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் இல்லையா? அந்த பயத்தை எல்லாம் ஓரமா வச்சுட்டு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாம ரொம்ப பிராக்டிக்கலா அதிகாலை விளக்க எப்படி எளிமையா ஏத்தலாம் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நாம டீட்டெயில்டா பார்க்க போறோம். சரி, வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற 6 முக்கியமான விஷயங்கள் இதுதான். பிரம்ம முகூர்த்தம்னா என்ன, குளியல் மற்றும் சுத்தம் பத்தின விதிகள், நடைமுறை சிக்கல்களும் அதுக்கான தீர்வுகளும், விளக்கேத்துற சரியான முறை, கும்பிட்ட பிறகு என்ன செய்யணும், அப்புறம் இதோட பிரம்மாண்டமான பலன்கள், இதையெல்லாம் தான் நாம கவர் பண்ண போறோம். இப்போ நம்ம முதல் பகுதிக்குள்ள போகலாம். பிரம்ம முகூர்த்தம் ஒரு அறிமுகம். நாம செய்யக்கூடிய அன்றாட வழிபாடுகள்லயே ரொம்ப உன்னதமான ஒரு விஷயம்னா அது இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல ஏத்துற விளக்குதாங்க. பொதுவா பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது அதிகாலை 3 மணிலிருந்து சூரியன் உதிக்கிற வரைக்கும் இருக்கிற ரொம்ப விசேஷமான ஒரு நேரத்தை குறிக்கும். இதுதான் பல காலமா சொல்லப்படுற பாரம்பரிய கணக்கு. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு இருக்கிற பிஸியான லைஃப் ஸ்டைல்ல சரியா 3 மணிக்கு எந்திருக்கிறது எல்லாருக்கும் சாத்தியமா? அதனால டைம் நினைச்சு நீங்க கொஞ்சம் கூட பேனிக் ஆக வேண்டாம். 3 மணிக்கு எந்திரிச்சாகணுமேனு பயந்துட்டு நிறைய பேர் இதை செய்யறதே இல்ல. ஆனா பிராக்டிக்கலா பாத்தீங்கன்னா காலையில 4 மணிலிருந்து 5:30 மணிக்குள்ள நீங்க எப்ப வேணாலும் விளக்கேத்தலாம். இந்த 4 to 5:30 டைமிங் 100க்கு 100 பெர்ஃபெக்ட் ஆனது. அதனால டைம் பத்தின கவலையே விடுங்க. அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல இருக்கிற 2வது விஷயம் குளியல் மற்றும் சுத்த பராமரிப்பு விதிகள். அதிகாலையில எந்திரிக்கிறத விட எழுந்த உடனே குளிக்கணுமா அப்படிங்கிறது தான் இங்கே பலருக்கும் பெரிய கவலையா இருக்கு. அதாவது காலையில எழுந்த உடனே கட்டாயம் குளிச்சே ஆகணுமா? இந்த ஒரு கேள்விதாங்க நிறைய பேரை விளக்கேத்த விடாமலே தடுத்துடுது. உடம்பு நல்ல ஆரோக்கியமா இருக்குன்னா எழுந்த உடனே குளிக்கிறது ரொம்பவே நல்லது, அதுல டவுட்டே இல்ல. ஆனா தினமும் எல்லாராலையும் அது முடியுமா? இங்க நம்ம மனசும் சூழ்நிலையும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். யாருக்கெல்லாம் குளியல இருந்து விதிவிலக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப வயசானவங்க, உடம்பு சரியில்லாதவங்க அதிகாலையில கட்டாயம் குளிக்கணும்னு அவசியமே இல்ல. ஆனா சில சமயங்கள்ல குளிக்கிறது மஸ்ட். குறிப்பா பெண்கள் மாதவிடாய் காலங்கள்ல இருக்கும்போது குளிக்கணும். அதே போல மாதவிடாய் ஏற்பட்ட பெண் குழந்தைங்க கூட ஒரே படுக்கையில தூங்கின அம்மாக்கள், அப்புறம் இல்லற வாழ்க்கையில ஈடுபட்டவங்க, இவங்கெல்லாம் கண்டிப்பா தலைக்கு குளிச்சுட்டு தான் விளக்கேத்தணும். மத்தபடி முடியலன்னா குளிக்க தேவையில்லை. சரி, உடம்ப நல்லா தான் இருக்கு. ஆனா அன்னைக்கு காலையில என்னால குளிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் வைங்களேன். அதுக்கு ஒரு சூப்பரான மாற்று வழி இருக்கு. ஃபர்ஸ்ட் நல்ல பல் துலக்கிடுங்க. 2வது முகம், கை, கால்களை சோப்பு போட்டு நீட்டா கழுவிடுங்க. 3வது உங்களுக்கு பழக்கம் இருந்தா கொஞ்சமா மஞ்சள் பூசிக்கோங்க. 4வது நேர போய் விளக்கேத்துங்க. குளிக்கலையேங்கிற கில்ட்டி ஃபீலிங்கே உங்களுக்கு வேண்டாம். நம்ம மன தூய்மை தான் இங்க ரியல் மேட்டர். இப்போ 3வது பகுதிக்கு வருவோம். நடைமுறை சிக்கல்களும் எளிய தீர்வுகளும். இன்னைக்கு நாம நிறைய பேர் அடுக்குமாடி குறிப்பீடுகள்லயோ சின்ன வீடுகள்ல தான் இருக்கோம். இங்க இட நெருக்கடிய சமாளிச்சு எப்படி சாமி கும்பிடுறதுன்னு பார்க்கலாம். எங்க வீட்ல ஒரே ரூம்ல தான் எல்லாரும் தூங்குறோம், நான் விளக்கேத்த எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணி எழுப்பணுமா அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க. நிஜம்தானங்க, இன்னைக்கு பல வீடுகள் அப்படிதான் இருக்கு. அதுக்காக வேலைக்கு போற கணவரையோ குழந்தைங்களையோ அதிகாலையிலே எழுப்பி தொந்தரவு பண்ணவே கூடாது. இதுக்கு ஒரு சிம்பிளான லாஜிக்கல் ட்ரிக் இருக்கு. நீங்க நைட் தூங்கும்போதே உங்க பூஜை அறை அல்லது சாமி படங்களை பார்த்து படுத்துக்கோங்க. உங்க கால்கள் சாமி படத்தை பார்த்த மாதிரி இருக்கக்கூடாது. இப்படி பண்ணிட்டா காலையில நீங்க சீக்கிரம் எந்திரிக்கும் போது மத்தவங்க பாட்டுக்கு ஓரமா தூங்கிட்டு இருப்பாங்க. எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. சோ இடம் சின்னதா இருக்கேன்னு ஃபீல் பண்ணாம இருக்கிற இடத்துல அன்போட வழிபடலாம். பாரம்பரியமா என்ன சொல்லுவாங்க? அதிகாலை 4 மணிக்கு எழுந்து வாசல் கூட்டி சாணம் தெளிச்சு பெரிய கோலம் போடணும்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆனா இன்னைக்கு மாடர்ன் அபார்ட்மெண்ட்ஸ்ல இதெல்லாம் பாசிபிளா? மெயின் கேட் திறக்கவே காலையில 6 மணி ஆயிடும். அதனால நீங்க ஜஸ்ட் வீட்ல இருக்கிற பூஜை செல்ஃப ஒரு துணியால தொடச்சிட்டு அங்கேயே ஒரு சின்ன கோலம் போட்டுட்டு தாராளமா விளக்கேத்தலாம். ரொம்ப சிம்பிள். ஓகே, இப்போ ப்ரிப்பரேஷன் பத்தின டவுட்ஸ் எல்லாம் கிளியர் ஆகியிருக்கும். அடுத்ததா நம்ம 4வது பகுதி, விளக்கேற்றும் சரியான முறை. இதுல சில ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு. இந்த ஸ்லைட்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு பாருங்க. 5 அப்படிங்கிற நம்பர். வீட்ல பொதுவா 2 விளக்கு ஏத்துறது நல்லதுதான். ஆனா 5 முக விளக்குகள் இல்லனா 5 தனித்தனி விளக்குகள் ஏத்துறது எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். ஏன்னா இது பஞ்சபூதங்களையும் நம்ம உடம்புல இருக்கிற 5 புலன்களையும் குறிக்குது. பிரபஞ்சத்தோட முழு எனர்ஜியும் நமக்கு கிடைக்கணும்னு நினைச்சு நாம இத பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் சுத்தமான நீல விளக்கேத்துறது தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். ரொம்பவே விசேஷம். ஆனா தினமும் நெய் ஊத்த முடியலன்னு வருத்தப்படாதீங்க. நல்லெண்ணெய் இல்லனா பஞ்சுக்கூட்டை எண்ணெய் யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப அருமையான ஆல்டர்னேட்டிவ். நெய்ல ஒன்னும் மத்ததுக்கு நல்லெண்ணெயும் கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்.
அடுத்து ரொம்ப முக்கியமான கேள்வி, விளக்க யார் ஏத்தலாம்? பெண்கள் மட்டும்தான் ஏத்தணுமா? சான்ஸே இல்லைங்க. பாரம்பரியமா வீட்ல பெண்கள் ஏத்துறாங்க. ஆனா பெண்கள் பீரியட்ஸ் டைம்ல இருக்கும்போதோ இல்ல வெளியூர் போயிருக்கும்போதோ ஆண்கள் கண்டிப்பா விளக்கேத்தலாம், ஏத்தணும். வீட்ல இருக்கிற குழந்தைங்களுக்கும் இதை சொல்லிக் கொடுத்து ஏத்த வைக்கலாம். இது ஒரு சூப்பரான ஃபேமிலி ஹேபிட். சரி, இப்ப ரொம்ப ரொம்ப குரூஷியலான 5வது பகுதிக்கு வந்திருக்கோம். வழிபாடு செய்த பிறகு என்ன செய்ய வேண்டும்? நிறைய பேர் பண்ற பெரிய மிஸ்டேக் இங்க தாங்க இருக்கு. விளக்கெல்லாம் ஏத்தியாச்சு, ஆனா இன்னும் இருட்டாவே இருக்கே, நாங்க போய் திரும்ப ஒரு குட்டி தூக்கம் போடலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு தோணும். பல வீடுகள்ல இது நடக்கவும் செய்யுது. இங்க ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க வீட்டுக்கு ரொம்ப ஆசையா ஒரு கெஸ்ட கூப்பிட்டு அவங்கள ஹால்ல உட்கார வச்சுட்டு நீங்க போய் உங்க ரூம்ல கதவை சாத்திட்டு தூங்குவீங்களா? மாட்டோம்ல. காலையில விளக்கேத்துறதும் அதே மாதிரி தாங்க. கடவுளை நம்ம வீட்டுக்கு இன்வைட் பண்றதுக்கு சமம். அவங்கள வரவழைச்சிட்டு நாம போய் தூங்குனா அது எவ்ளோ பெரிய தப்பு. அதனால முடிஞ்ச வரைக்கும் நல்ல சுறுசுறுப்பா வாக்கிங் போறது, சமையல் பண்றதுன்னு வேலைகளை பாருங்க. ஆனா இதுலயும் சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு. உடம்பு சரியில்லாதவங்க, வயசானவங்க, அப்புறம் 5 மாசத்துக்கு மேலான கர்ப்பிணி பெண்கள், இவங்களுக்கெல்லாம் உடம்பு சோர்வா இருக்கும். அதனால இவங்க மட்டும் தாராளமா திரும்பவும் போய் தூங்கலாம். மத்தபடி ஹெல்தியா இருக்கிறவங்க தூங்கக்கூடாது. இப்போ நம்மளோட லாஸ்ட் அண்ட் மோஸ்ட் மோட்டிவேட்டிங் செக்ஷனுக்கு வந்தாச்சு. இந்த வழிபாட்டின் மகத்தான பலன்கள். இவ்ளோ சிரமப்பட்டு அதிகாலையில எந்திரிச்சு நம்ம இதை செய்றோமே, நமக்கு என்னதான் கிடைக்கும் பாப்போம். ஹிஸ்டரிய கொஞ்சம் எடுத்து பாருங்களே. உலகத்துல மிகப்பெரிய அச்சீவர்ஸ் எல்லாருமே இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல முழிச்சிருக்கிற பழக்கமுள்ளவங்க தான். ஏர்லியா எந்திரிக்கிறதே சக்சஸ்க்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதோட இந்த இறை வழிபாட்டையும் சேர்க்கும்போது அந்த சக்சஸ் அப்படியே மல்டிப்ளை ஆகுங்க. அதிகாலை நேரத்துல தேவர்கள் உலா வரும்போது நாம விளக்கேத்துனா வறுமை நீங்கி செல்வம் பெருகும், ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும், ஃபேமிலிக்குள்ள இருக்கிற சண்டை சச்சரவெல்லாம் போய் ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான சூழ்நிலை உருவாகும். வேலை கிடைக்கல, சொந்த வீடு அமையல, இப்படி உங்க லைஃப்ல என்ன ஹர்டில்ஸ் இருந்தாலும் அதை உடைச்சி எரிஞ்சிட்டு சக்சஸ் ஆகுறதுக்கு இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. காலையில உங்க ரூட்டீன்ல செய்யற இந்த ஒரு சின்ன பிராக்டிக்கலான மாற்றம் உங்க வாழ்க்கையில செல்வம், ஆரோக்கியம், அமைதி இது எல்லாத்தையும் கொண்டு வரும்னா நாளைக்கே அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை உங்க வீட்டுக்குள்ள வரவேற்க நீங்க தயாரா? கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த விளக்கப்பதிவு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி.